என்ன நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? இல்லப்பா, என்ன இருந்தாலும் நான் கொஞ்சம் நிதானமா நடந்திருக்கலாம். உன்னுடைய மாமனார் போதையில நிதானம் தவறி வார்த்தையை விட்டாரு. நீ கோவத்துல நிதானம் தவறி அவர் கண்ணத்துல போலேர்னு விட்ட. சரியா போச்சு. நான் போயிட்டேன். வாமா கங்கா. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா எங்க அப்பா மேல கை வச்சிருப்பீங்க. பாரு கங்கா, என்ன நடந்ததுன்னு முழுசா தெரியாம பேசாத. உங்க அப்பா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அப்படி என்ன தப்பா பேசிட்டாரு? அவர் பேசுனதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் மோசமா பேசிட்டு போயிருக்காரு. பிரபு, முதல்ல கங்காவை மாடி கூட்டு போ. மற்றதெல்லாம் காலையில பேசிக்கலாம். கங்கா, நீ வந்தது ரொம்ப சந்தோஷமா. ஓ, நான் திரும்பவும் குத்து விளக்கேத்தி உங்க மகன் கூட வாழ வந்திருக்கேன்னு நினைச்சீங்களா? இவர் எங்க அப்பா மேல கை வைப்பாரு, அதெல்லாம் மறந்துட்டு இவருக்கு துணி துவைச்சு போட்டு பொங்கி போட்டு இவர் கூட குடும்பம் நடத்தணுமா? எங்க அப்பாவை கை நீட்டுறதுக்கு இந்த ஆளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? கங்கா, உங்க அப்பாவை அடிச்சதுக்கு உனக்கு கோவம் வருது நியாயம்னு சொன்னா, அதே சமயத்துல உங்க அப்பா என்னை பத்தி தப்பா பேசினதுக்கு பிரபு அடிச்சதும் நியாயம்தான். நீ நியாயமா யோசிச்சு பாரு. நீ உங்க அப்பாவை போல நிதானம் இழந்து பேசாத, நியாயமா யோசிச்சு பாரு. என்ன, உங்க அப்பா 1000 தான் சமாதானம் சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியாது. உனக்கும் எனக்கும் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயி போயிடுச்சு. அப்படி இருக்கிறப்போ எங்க அப்பா மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சொல்லு, எதுக்கு எங்க அப்பா அடிச்ச? சொல்லு, என்ன நீ பண்றீங்க? என்னடி பேசக்கூடாது சொல்லிட்டேன். என்ன அண்ணி நீனு பெரிய மனுஷி மாதிரி ஏதாவது சொல்லுவியே? சொல்லு, இப்ப சொல்லுடி. ஏய் கங்கா, உன் கோவத்தை அவ மேல காமிச்சிட்டு இருக்காத. அவ சின்ன பொண்ணு. யாரு யாரு இவளா சின்ன பொண்ணு? இந்த வீட்டுல நடக்கிற மொத்த பிரச்சனைக்கு இவதான் காரணம். கங்கா, இங்க பாரு, உனக்காக தான் உங்க அப்பா இங்க நியாயம் கேட்டு வந்து போதையில என்ன பேசுறதுன்னு தெரியாம வார்த்தையை விட்டாரு. நீ உங்க அப்பாவுக்காக நியாயம் கேட்டு வந்திருக்க. நீயும் கோவத்துல நிதானம் இல்லாம வார்த்தையை விடாத. உங்க அப்பா என்னோட பிறப்பு மேலே சந்தேகப்பட்டு பேசினாரு. எங்க அப்பா நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு. அவர் பேசின விதம் வேணா தப்பா இருந்திருக்கலாம், ஆனா அவர் பேசின விஷயம் கரெக்ட் தானே?